கந்தசாமி வீட்டுல பிரச்சனைய சொல்றாரு. லக்ஷ்மி கேக்குறாங்க, நம்ம மெஸ்ஸுக்கு சீல் வச்சதுக்கு காரணம் முருகனா? ஆமா லக்ஷ்மி, இவனாலதான் இம்புட்டு பிரச்சனையும். மாத்திரம் அன்னைக்கு அடிக்காம இருந்தா அந்த செல்வராஜ் ஃபுட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி சீல் வச்சிருப்பாங்களா? அன்னைக்கே அந்த செல்வராஜ் சொன்னாண்டி, உன் மகன் என் மேல கைய வச்சுட்டான்ல, உன் மெஸ்ஸ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தாண்டி போனான். அவன் சொன்ன மாதிரி அவன் பட்ட அவமானத்தை நம்ம மெஸ்ஸ மூடி சீல் வச்சு பழி தீர்த்துக்கிட்டான். ஏண்டா, சாப்பிட வந்தவங்க என்னத்தையோ பேசிட்டு போறாங்கன்னு கண்டுக்காம விட வேண்டியதாண்டா. இவனை யாரு கோவிச்சுக்கிட்டு போய் அவன் மேல கைய வைக்க சொன்னது? அப்பா, நான் அன்னையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் உங்களையும் அம்மாவையும் தப்பா பேசினான், அதனாலதான் அடிச்சேன். ஏண்டா, பேசுற வாயி என்னைக்கும் பேசிக்கிட்டு தான்டா இருக்கும், அத நம்ம காதுல வாங்கிக்கிட்டு கண்டுக்காம விட்டுறணும்டா. இப்ப பாடுறா, நீ ஆத்திரப்பட்டதுனால எந்த நிலைமையில நிக்கிறோன்னு மொத்தமா கெட்டு போச்சு. இப்ப மூடுன மெஸ்ஸ திறக்கணும்னா அந்த செல்வராஜ் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமாண்டா? கந்தசாமி சொன்னதை கேட்ட உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கந்தசாமி சொல்றாரு, யாரு சொன்னாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் சொன்ன செல்வராஜ் கால்ல விழுகதான் போறேன், மன்னிப்பு கேட்க தான் போறேன். செல்வராஜுக்கு முருகன் போன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. செல்வராஜ் கேட்க மாட்டேன்னு சொல்லி போனை கட் பண்றாரு. இந்திராவும் முருகனும் கார்த்திகேயனும் பேசி பாக்குறாங்க. இந்திரா சொல்றாங்க, அந்த ஆளுக்கு என்ன வீக்னஸ்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அத பத்தி நம்ம யோசிப்போம். சிஸ்டர், சிலருக்கு போதை அந்த மாதிரி தானே சொல்றீங்க? இந்திரா சொல்றாங்க, அதே மாதிரிதான். அது பெருசாவும் இருக்கலாம், இல்ல சின்ன விஷயமாவும் இருக்கலாம். இந்த விஷயத்த கரெக்டா புடிச்சு லாக் பண்ணிக்கிட்டா அவன் மாட்டிப்பான். அதுக்கப்புறம் அவனை உங்க வழிக்கு கொண்டுட்டு வர முயற்சி பண்ணணும். முருகன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, ஃபுட் இன்ஸ்பெக்டர் இங்க இருந்துதான் வாக்கிங்கே வருவான், அவனை ஃபாலோ பண்ணணும். ஃபுட் இன்ஸ்பெக்டரை முருகன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. காலையில இருந்து நைட்டு முடியும். மறுநாள் காலையில கந்தசாமி கிளம்புறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு. ஃபுட் இன்ஸ்பெக்டர் டீ கடையில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. செல்வராஜும் அவர் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கந்தசாமிய பாக்குறாரு, சிரிக்கிறாரு. கந்தசாமி ஃபுட் இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. ஃபுட் இன்ஸ்பெக்டர் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு கந்தசாமிய தெனாவெட்டா பாக்குறாரு. நாளை சந்திப்போம்.